வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறை. இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் உடையார்கட்டு என்ற இடத்துல தான் நிக்கிறோம். நாங்கள் இப்ப முல்லைத்தீவுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்ப வந்த இடத்துல நாங்கள் இந்த இடத்துல போவதற்கான ஒரு நிலை ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முதல் எங்களுடைய சனலை நீங்கள் புதுசா பாக்குற உறவுகள் வந்து சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவனும், லைக் பண்ணுங்க. எங்களுடைய சனலை நீங்கள் பகிரவணும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நாங்கள் இப்ப முல்லைத்தீவு போயிட்டு வந்தாங்க. சரியான வெயில். வந்த இடத்துல இந்த தண்ணியை பார்த்த உடனே நாங்கள் இந்த தண்ணியில ஒருக்கா குளிச்சுட்டு போவோம்னுட்டு தான் நாங்கள் இப்ப இந்த குளத்துல வந்து எங்க இருந்து தண்ணி வருதோ அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு தான் இப்ப நிக்கிறேன். உண்மையிலே சரியான பக்கம் களைச்சு போனோம். முல்லைத்தீவுல அவ்வளவு ஒரு வெயில். இங்க பாருங்க தண்ணி எப்படி தண்ணி அலை பாயுதுன்னு பாருங்க. அலை பாஞ்சு கொண்டே இருக்குது இங்க கடவுள். அப்படி ஒரு நல்ல ஒரு தண்ணி. நாங்கள் இதுல போய் குளிச்சுட்டு இந்த குளத்தை முதல் பார்ப்போம். குளத்தை முதல் பார்த்து குளம் என்ன எப்படிப்பட்ட குளம், அவ்வளவு என்ன மாதிரி தண்ணி விவசாயங்களுக்கு போகுதுன்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துங்கிற உறவுகளுக்கு காணொலி மூலம் காட்டிட்டு நாங்களும் ஒருக்கா குளிப்போம். அங்க பாருங்க அப்படி சும்மா தளம்புது தண்ணி, தளன்னு தளம்பி கொண்டே இருக்கு. வாய்க்கால்ல தண்ணி அப்படி போட்டு இந்த பிரதான பாதை உடையார்கட்டில நிக்கிறோம். நாங்கள் உள்ள போய் இந்த குளம் மட்டும் நாங்கள் போய் குளத்தையும் பதிவு செய்து நாங்களும் ஒருக்கா குளிச்சுட்டு தான் போவோம். பாருங்க உறவுல காணொலிக்குள்ள போவோம்.
இப்ப நாங்கள் சொன்னபடி உடையார்கட்டு குளத்துக்கு வந்துட்டோம். இந்த புதுக்குடியிருப்பிலேயே மிக சிறப்பான குளங்களில் ஒன்றான இந்த உடையார்கட்டு குளம் வந்திருக்கிறோம். இந்த உடையார்கட்டு குளத்தினுடைய சிறப்பம்சம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்களை கொண்ட தாங்கி நிற்கிறது தான் இந்த உடையார்கட்டு குளம். ஆயிரக்கணக்கான கால்நடைகள் கூட இந்த குளத்தை நம்பித்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் எந்த நேரமும் தண்ணி வந்து இதால் வந்து வேக்கால் வழியாக தண்ணி போய் கொண்டிருக்கும். கால்நடைகளும் இதை பயன்படுத்தி வருகிறது. அதை சார்ந்து விசேஷமாக இந்த குளத்தை சார்ந்து அண்மிச்சு இருக்கிற மக்கள் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுவது என்பது சிறப்பு. இந்த குளத்திலே வந்து மீன்பிடியில் ஈடுபட்டு தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வளம். விவசாய நிலங்களுக்கு போதிய தண்ணி வசதிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த புதுக்குடியிருப்பிலே உடையார்கட்டுண்டா உங்களுக்கு ஞாபகங்கள் வரும். இறுதிக்கட்டமான யுத்தங்கள் நடைபெற்று கொண்டு மக்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த குளத்தையும் பாவிச்சிருக்கிறார் என்றதான் உண்மை. இந்த உடையார்கட்டு ஒரு சிறப்பாக வந்து அழகாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம்தான். நல்ல அழகு நிறைஞ்ச மரச்சோலைகள், மரங்கள் வந்து மிக 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 வடிவான நல்ல அழகான அற்புதமான மரங்கள் நிற்குது. இந்த சிறப்பு அம்சம் இந்த குளத்தினுடைய தேவையான அளவுக்கு நீர் இப்போ இருக்குது. இந்த நீரில் இருந்து மக்கள் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த குளத்துக்குரிய பிரதான நுழைவாயாக இருக்குது. என்னென்னா இந்த தண்ணி திறந்து விடக்கூடிய ஒரு இப்போ அது வந்து தண்ணி போகுது. என்னென்றால் இப்போ வந்து சிறுபோகம் செய்ய ஆரம்பிச்சிட்டினோம். இப்போ சிறுபோகம் செய்கிற மக்களுக்கான விவசாயிகளுக்கான நலன் கருதி இந்த குளம் வந்து தன்னாலான தண்ணி வசதிகளை செய்து கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்க, இதில் வந்து இப்போ தண்ணி பூர பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்னென்னா இதால் தண்ணி வந்து இந்த துருசுக்கான திறந்திருக்கு, தண்ணி போய் கொண்டிருக்கு. இதிலேயும் இன்னும் நாங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் இதில் பல நூற்றுக்கணக்கான டூரிஸ்டா எல்லாம் வந்து தங்களுடைய பொழுதை கழித்து கொண்டு போகிறதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வர்ற பொழுதும் சில இடங்களில் வந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மக்கள் குளிச்சு முழுகி தங்களுடைய அந்த கிடைக்கிற நேரங்களுடைய பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய ஒரு குளம்தான் இந்த உடையார்கட்டு குளம். உடையார்கட்டம் நாங்கள் மறக்க முடியாது. உடையார்கட்டுக்கு அங்காலே அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு இடங்களும் நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உடையார்கட்டு பகுதியினுடைய குளத்தினுடைய சிறப்பு அம்சங்களை மக்களுக்கு காட்டுறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. எங்களை உறவுகளே இப்ப நாங்கள் வந்து இந்த குளத்தை காட்டுறதுக்கு தான் வந்து நான் குளத்துக்கு வந்த இடத்துல அண்ணன் வந்து இங்க மீன்பிடியில ஈடுபட்டு கொண்டு வந்தார். அப்ப டக்குன்னு நாங்களும் வந்து என்ன செய்து கொண்டோம்னா எங்களை படகுல ஏற்றிட்டார். அன்னைக்கு என்ன பேர்? எனக்கு விக்னேஸ்வரன். அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த குளத்தின் சிறப்பு அம்சங்கள் சம்பந்தமா அண்ணன்கிட்ட கேட்டு அறிய போறோம். இந்த குளத்திலே அண்ணன் எவ்வளவு தொழிலாளிகள் இருக்கணும், இதுகள் சம்பந்தமா இருக்காங்களே உறவுகளுக்கு இருக்கா வெளிப்படுத்துங்க. எத்தனை பரப்பளவில் இந்த தண்ணி இருக்குது, எவ்வளவு பேர் தொழில் செய்யணும், இது எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விவசாயத்தை செய்யணும், கால்நடைகள் இதுகள் சார்ந்த விடயங்களை இருக்க எங்களோட உறவுகளுக்கு இருக்கா விளங்கப்படுத்துங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னடா எங்கட இந்த மீனவர் சங்கத்தை பொறுத்தளவுக்கு 62 மீனவர்கள் 62 மீனவர்கள் இதுல தொழில ஈடுபட்டு குளத்துல ஈடுபடுறாங்களே. அந்த குளத்தை நம்பி 62 பேர் ஈடுபடுறாங்க. அதுல எங்களுக்கு வந்து இந்த குளத்தை நம்பி ஈடுபடுற மொழியான அதுக்குரிய வாழ்வாதாரத்தை அடைகிறது கஷ்டம். வாழ்வாதாரங்கள் காணாது. இதுல மீன் குறைவா இருக்கு. இங்க வந்து என்ன மீன் இந்த குளத்துல? இதுல சிலாப்பி இருக்குது, மற்றது ரோ ஒரு மீன் இருக்குது, கட்லான்னு ஒரு மீன் இருக்குது, மூண்டின மீன் இருக்கு, வளப்புறாலும் இருக்குது. வளப்புறால் பெரிய இறால், கொம்பெனிக்கு ஏற்ற இறால் தான். நாங்க நல்ல தொழில்கள் செய்யற இடம் தானே இது. முதல் கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப எங்களுக்கு இந்த வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வளர்த்து தான் இது எடுக்கிறது. எங்களுக்கு இந்த மீனை வந்து நெக்டா நிறுவனம் தான் எங்களுக்கு இதை வழங்குறது. அவையின் பார்வைகளை தான் இந்த நன்னீர் மீனவர் அமைப்பு வன்னி, யாழ்ப்பாணம், மன்னார் 3 மாவட்டங்களையும் சேர்ந்த இதுல அவங்களோட கட்டுப்பாடுகள் தான் இருக்குது. அப்ப நாங்கள் அவையில நம்பித்தான் எங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. வாழ்வாதாரம் வந்தாலும் அவையில் தான் எங்களுக்கு இந்த மீன் குஞ்சுகள் சாரது நாங்களும் ஒரு தொழில்களை செய்கிறது. 62 குடும்பங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் இந்த தண்ணி, இந்த குளத்தை நன்னீர் மீன்பிடிய நம்பி இருக்குது. ஆனா அதுவும் மீன்கள் வந்து குறைஞ்சு கொண்டு போறது, இனம் அழிஞ்சு கொண்டு போறதால உங்களுக்கு ஜப்பான் மீனே இல்ல. சிலாப்பி இதுல என்ன இப்ப இந்த குளம் வந்து எவ்வளவு காலத்துக்கு முதல் இந்த குளம்?
நாங்கள் உங்களோட எனக்கு 42 வயசு. ஓ நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தால் தான். ம் அப்ப எங்களோட அம்மா அப்பா சொன்ன காரணம் என்னன்னா, தாங்கள் வந்தது இந்த ஊருக்கு வந்து 1949 வந்ததாம். 1949 ஆண்டு வந்தது வந்ததுன்னு சொன்னது. ம் ஆனா நாங்கள் பார்த்த அளவுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் 82ஆம் ஆண்டு பிறந்தேன். நான் ஆமா பிறந்ததுல இருந்து இந்த குளமும் தெரியும், இந்த ஊர்ல உள்ள மக்களையும் தெரியும். ம் நல்ல வளங்குன்ன எங்கட இந்த உடையார்கட்டு பிரதேசம். ம் நல்ல வயல்வெளி இருக்குது. ஆமா. மாட்டு பண்ணையாளர் இருக்கின்றார்கள், கால்நடைகள் எல்லா வளமும் இருக்குது. ஆனால் என்னென்றால் அதுக்குரிய பலன் எடுக்கக்கூடிய இது இல்ல இருக்கு, பலன் எடுக்கக்கூடிய மாதிரி இந்த தண்ணியில வந்து இந்த மீனினங்கள் அழிஞ்சதால உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதிரி குறைவா இருக்கு. அதிலும் 62 பேர் ஒரே நாள்ல நெடுகலம் தொழில் செய்யணுமே, இல்லாட்டிக்கு அப்படிதான் செய்யணும். 62 பேரும் செய்யறதுக்கு தான் 1444 பரப்பளவு கொண்ட குளம் தான் இது. என்னன்னா நாங்கள் 62 தொழிலாளியும் நாங்க பகிர்ந்து ஒரு ஆள் 10 துண்டு கணக்கு அந்த வலை இருக்கு, அந்த துண்டு 10 துண்டு வலை தான் நாங்க இதுக்குள்ள நாங்க பாவிக்கலாம். அப்ப எங்களுக்கு அப்படி விட்டால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது எங்களுக்கு தேவை வந்து இப்ப சராசரி ஒரு மனுஷன் வந்து 3000 காசுக்கு உழைக்காட்டி நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியலாம். பிள்ளைகள் படிப்புகள் எல்லா பிரச்சனையும் கஷ்டம். அப்ப அதால எங்களுக்கு சரியான கஷ்டம். இதெல்லாம் 5ஆம் மாதம் நல்ல ஒரு தொழில் செய்யற நேரங்கள்ல தண்ணியும் ஃபுல்லா கிடக்குது. இந்த இதுல வந்தோன்னா இந்த குளத்துல வந்து நீர் வந்து எவ்வளவு காலத்துல திறக்கிறோம்? திருவோவும் காலவும் தான் வேலை செய்யறது. திருவோவும் காலவும் தொடர்ச்சியா தண்ணி கொடுத்து கொண்டிருக்கும். இதுல எத்தனை ஆயிரம் பேர் வந்து இந்த விவசாயத்தை நம்பி? கிட்டத்தட்ட 2850 ஏக்கருக்கு மேல விவசாயம். இந்த உடையார்கட்டு குளத்தை நம்பி 2800க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல விவசாயம் செய்யற விவசாய மக்கள் குளத்தையே நம்பி இருக்கிறார்கள். என்ன எல்லா வளமும் இருக்குது, ஆனா அந்த வளத்துல பயன்பெற இல்லாம இருக்கு. இந்த வளம் தான் நேற்று போனான் தொழில் இல்ல. அப்ப முதல இருக்குது இந்த குளத்துல, சரியான முதல இருக்கு. ஐயோ நான் ரங்கியோட போறேன். முதல இருக்கா? வலையின் விலையும் ஒரு பீஸ் வலை வந்து 6500 7000 எல்லாம் போகுது. அது வலை மட்டும் இல்ல, அதுக்குரிய கயிறு ஈயம் மிதப்புண்டு சொல்லி இப்ப முதல்ல வந்து நாங்கள் அன்றைக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் காசுக்கு வலை வேண்டி கட்டி 30 கிலோ மீன் பிடிக்கல முதல் அடிச்சிட்டு வலைய 50,000 ரூபாய்க்கு விலை வாங்கி விலை கட்டி 30 கிலோ மீன் தான் பயன்பெற முதலே அடிச்சிட்டு அடிச்சு அந்த வலைய இதை சேதப்படுத்தி அந்த வலை விடையலாது. அப்ப எல்லா தொழிலாளியும் இப்ப கூலி வேலைகளுக்கு பாருங்க வள்ளங்கள் அங்கங்க நிக்குது. இதுதான் பிரச்சனை. ஒரு தொழிலாளி வந்து ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு அங்கால தொழிலுக்கு இறங்கினா முதலே அடிக்கும். வல்லம் வந்து 2 மணிக்கு இரவிலேயே பகல்ல 2 மணிக்கு தான் இறக்கலாம். 6 மணியை மட்டும் நாங்க வலை விடலாம். இந்த இரவுண்டா பிரச்சனை நிக்கலாம். இப்ப இதுல இரவுல வந்து நீங்கள் இப்படி தொழில் செய்து கொண்டு கேட்க முதல்ல இப்படி வந்துட்டு சொன்னா அது சிக்கல் தான். அதுவும் ஆளை அடிச்சு விட்டுட்டு போடுமே. ஏன்னா இவர் வந்து உயரம் காணாது, இவருக்குள்ளாதான அப்படி ஒரு வெறுத்து தான் தொழில் செய்யறோம். இந்த குளத்தின் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் எங்களோட உறவுகளுக்கு தெரியப்படுது. மன்னிக்கிறோம், எனக்கு 100க்கு 15% தான் தெரியும்னு நான் சொல்லலாம். எனக்கு 42 வயசு தெரிஞ்சதை நான் இங்க பிறந்து வளர்ந்தனால சொல்றேன். எனக்கு கேள்விப்பட்டது வந்து உடையார் என்று சொல்லி ஒரு மன்னன் ஒரு அரசன் ஆண்ட இடமா அவரால் கட்டப்பட்ட குளம் என்று சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட 89 போன ஒரு மீட்டிங்ல கட்டப்பட்டது. 90 வருஷமா இந்த குளம் கட்டப்பட்டு இருக்கு. 90 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உடையார்கட்டு குளம் வந்து இருக்கு. உடையார் என்ற ஒரு மன்னன் குளத்தை கட்டியதாக நீங்கள் அறிஞ்சிருக்கிறத நீங்க தெரியப்படுது. எங்களுக்கு தெரிஞ்சது மற்றது எங்களோட வயசுக்கு தெரிஞ்சது. நாங்க வரலாறு படிக்கல, இந்த வரலாறு நாங்கள் படிக்கல, அப்படி தெரிஞ்சதுதான் உண்டு. அதுல போறாரு பாருங்க, உங்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. நீங்க வீடியோ அதுல போறவங்க மட்டக்களப்புல சேர்ந்த ஒரு முன்னாள் போராளி, அவருக்கு ஒரு கால் இல்ல. அவரை நாங்க தற்போதைய எங்களோட அமைப்புல பொருளாளரா போட்டு வச்சிருக்கிறோம். நல்ல ஒரு படிச்சால் கனகாலமா போராட்டத்துல நெஞ்சு செயல்பட்ட ஆள், ஒரு ஆள் முன்னாள் போராளி வந்து இதுல வந்து கால் இல்லாமல் இருந்தால் எல்லாத்தையும் விட ஒரு கூட தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு தொழிலாளி. அப்ப நாங்க இப்படியே செய்து கொண்டு ஆனா இனி எங்களுக்கு அப்படி ஆக மிஞ்ச ஒரு தொழில் செய்யறதுன்னு சொன்னா இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு பிறகுதான்
தொழில் அன்னளவான ஒரு நாளைக்கு 2500 3000 4000 வரும் 5000 ரூபாய் நீங்கள் இது செய்யும். இப்ப தண்டு வெளிச்சுதான் நீங்கள் கூட தண்டு தண்டு தான் தண்டு தான். தண்டு வெளிச்சு இந்த வள்ளங்கள் கூட பிந்தா எல்லாம் உடைஞ்செல்லாம் எல்லாம் படகுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. இருக்குது. ஒரு அளவான தண்ணிக்குள்ள போக இப்ப சில கோழிப்படா இல்ல எங்களுக்கு நானும் இந்த ஒரு கூட்டாளி போய்க்க தண்ணி உடைஞ்சு தாண்டது அதுக்குள்ள தாண்டது. நாங்க நீந்த தெரிஞ்சனால வள்ளத்தை நீங்கள் வள்ளத்தை விட்டு மேல வந்துட்டீங்க. வேற போட்கார எல்லாம் வந்து அதை கட்டி இழுத்து கடைக்கு போனாங்க. இது இப்ப பிரண்டா கவுண்டா இப்ப இந்த மேல வந்து மிதக்குமா இல்ல மிதக்காது. இதுக்குள்ள இப்படியே போனா கீழே போயிடும். உடனே கவுட்டு விட்டா இதுக்குள்ள தண்ணி பிறந்த ஏர்ல மேல நிக்குமா. இதுதான் எங்க வரலாறு பெருசா குடிமையில. இப்ப நாங்க இந்த மீனவர் தான். ஆனா மீனவரை நம்பி வாழை இல்லாம இருக்கு. மீனை நம்பி வாழை இல்லாம இருக்கு. அதனாலதான் குளத்துல போதிய அளவுல இல்லாதால அப்ப எங்களுக்கு இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு வாழ்வாதாரம் பிரச்சனையாலதான் இப்ப எல்லா வள்ளங்களும் அங்கங்க நிக்க தொழில் இல்லை. பெரிய நன்றி என்ன. நான் இந்த உடையார்கட்டு இந்த குளத்தினுடைய மீனவர் சங்க தலைவரை தான் நாங்கள் இன்றைக்கு இதுல சிறப்பா சந்திச்சிருக்கிறோம். எதேர்ச்சியா இந்த குளத்தினுடைய சிறப்பம்சம், தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள், உண்மையிலே இந்த குளத்துல வந்து போதிய அளவில் தொழிலாளிகள் இருக்கிறோம். ஆனால் மீன் வளம் காணாது. அதால அவைகளுக்கு வந்து வருமானம் போதாதுன்னு தான் அவருடைய ஆதங்கம். இவ்வளவு நேரமும் வந்து எங்களோட வந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் விக்னேஸ்வரன். அவருக்கு நாங்கள் நன்றியை கூறுகின்றோம். அவர் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர் இப்போ எங்களுக்கும் எங்களுடைய காணொளிக்கும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த உடையார்கட்டு குளத்தினுடைய சிறப்பு அம்சங்களை கூறி நல்ல ஒரு ஆரோக்கியமான விடயங்களை சொல்லி எங்களையும் வந்து இந்த சணலுக்களை வந்து உலகம் அறியத்தக்க செய்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். குளத்தின் பதிவுகள் முடிஞ்சது. இங்க பாருங்க வேக்கால எப்படி தண்ணி போகுது. இதுல நாங்கள் ஒருக்கா குளிச்சுட்டு போறோம். குளிச்சுட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் வலிக்கிட போறோம். என்னென்னா வெக்க தாங்கி இல்லாத அதோட வந்து நல்ல கிளைமேட்டா இருக்குது. வடிவா சுதந்திரமா சுவாத்தியமா குளிச்சுட்டு போவோம். பாருங்க உறவுகள். ஆமா சட்டப்படிதான் இருக்கு. ஆமா தண்ணி நல்ல சட்டப்படி இருக்குது. இங்கால நீங்கள் யாராவது வந்தால் இந்த வாய்க்காலில் தண்ணியில் நீங்கள் நல்லா குளித்து சுதந்திரமாக போங்க. நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.